அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பாதி மதி நதி போதும் மணி சடை நாதனருளிய மண குமரேசா. பாதி மதி நதி போதும் மணி சடை நாதனருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாள. காது மொரு விழி காசு முற அருள் மாயன் அருதிரு மருகோனே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனோடு தேவர் சூர உலகாளும் வகையோரு சிறை மீள. ஆடு மயில் ஏறி அமரர்கள் சூழ வரவர் மிளையோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தன்னில் உரைவோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தன்னில் உரைவோனே. சூரன் உடலர பாரிசுவரிட வேலை விடவல்ல பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம் என்று சொல்வது. சதுர்த்தசி திதி 9:44 பின்னாடி பௌர்ணமி. ரேவதி நட்சத்திரம் 11:48 காலை. அதன் பின்னாடி அஸ்வினி நட்சத்திரம். சித்த யோகம். ராகுகாரம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 முதல் 4:30. யமகண்ட 9 முதல் 10:30. குளிகன் 12 முதல் 1:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியனும் புதனும் துலாத்தில் இருக்காங்க. சுக்கிரன் துலாத்துக்கு வந்துட்டார். சுக்கிரன் அருமையான இடத்துக்கு வந்துட்டார். அது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது செவ்வாய் விருச்சிகத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். சனி சொந்த வீட்டில் இருக்கு, அவரோட ராகு சேர்ந்திருக்கார். சந்திரன் மீனத்தில் வளர்பிறை சந்திரன் அப்படி இருந்துட்டு இருக்கார். அடுத்து கடகத்தில் குரு உச்சம், சிம்மத்தில் கேது இருக்கு. இது கிரகங்களுடைய அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு, ஒரு கிரகம் உச்சம் பெற்று. 3 கிரகம் என்னன்னா சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, சனி ஆட்சி, குரு உச்சம். இப்படியெல்லாம் ஒரு கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்காரு. அது ஒரு பெரிய அமைப்பு. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் பலமாக இருக்காரு. குரு உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு சிறப்பு. அடுத்து சனியும் ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் நல்லது. ஆக மேஷராசி என்பதற்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்கள, உங்களுக்கு ராசிநாதன் பலமா இருக்காரு. அதே ராசிநாதன் 6ல் இருக்காரு. குரு 3ல் உச்சம் பெறார். இது ரிஷபராசிக்கு நல்ல அமைப்பு இல்லை. சனி ராகு மட்டும் நல்ல இடத்துல 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் இருக்கு. அது மட்டும் நல்லது. பட்ட கிரகங்கள் சரியில்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. உங்க ராசிநாதனும் 5ல் இருக்காரு. குரு உச்சம் பெற்றிருக்காரு 2ல். அது ஒரு பெரிய அமைப்பு. மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்ம குரு இடமாற்றத்தை கொடுப்பார்.
பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, அதனால் ரொம்ப கவனம் தேவை. ஒரு ராசிநாதனை குரு பார்க்குறாரு, அது ஒரு மட்டும் ஒரு சிறப்பு. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதை குழப்பம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்மராசி என்பதுக்கு ராசியில் கேது இருக்கிறதுனால ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியாது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி கணவனுடைய உடலில் ரொம்ப கவனம் தேவை. அன்பான நிலைகளை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். சனி குரு பகவான் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு, சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. இது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இருக்கு. கன்னிராசிக்கு 2ஆம் அதிபதி 2லே இருக்காரு, ராசிநாதனும் அவரும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. இதெல்லாம் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடைபெறும். துளாராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு, பலமாக இல்லை, அதனால பார்த்து கவனமாக நடந்துங்க. ஆனால் 2ஆம் அதிபதி பலமாக இருக்காரு. 2ஆம் அதிபதி செவ்வாய் பலமாக இருக்காரு, அவரை குரு பார்க்குறாரு. அதனால பொருளாதார கஷ்டம் வந்துடுறாரு, பொருளாதாரம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு பேர். அதனால விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு, அஷ்டம குரு. அதனால் பார்த்து கவனம் நடந்துங்க. புதுசாக ஏதாவது முதலீடு செய்யாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, நல்லது. 2ல் சனி, 7 சனி இருக்குது மகர ராசிக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மகர ராசி என்பதற்கு இந்த திருமணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடைபெறும், அதுக்குரிய வாய்ப்புகள் நல்ல பலமாக இருக்குது. கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உடல்நிலை ரொம்ப கவனமாக இருந்தவங்க, நீங்கள் உங்களை சார்ந்தவங்க யாருக்காவது முடியலன்னா உடனே பார்த்துருங்க. 7 ஜென்ம சனி வேறு இருக்குது. அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்திருக்காரு. நீங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நடைபெறும். மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7 சனி ஆரம்பமாக இருக்குது. அவங்கவுங்க வயசுக்கு தக்கபடி பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை நாம் வந்து இந்த மீனராசி, மகர ராசி, கும்பராசி என்பவர்கள்லாம் 7டைய தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதியத்தை பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேயர்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இறை வழி என்னதான் நம்ம பண்ணாலும் கடவுள் வழிபாடுக்கு மிஞ்சியது நமக்கு எதுவும் இல்லை. கடவுள் இருக்கிறானா இல்லையா என்றெல்லாம் ஒரு சந்தேகம்லாம் வேண்டாம். கடவுள் இருக்கிறான். கடவுள் இல்லை என்றால் ராஜராஜ சோழன் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நிர்மாணம் செய்திருப்பானா? அவன் மாதிரி இனிமேல் இந்த ஒரு கோவிலை நிர்மணிக்கிறது யாராலையும் முடியாது. என்ன அறிவியல் என்ன விஞ்ஞானம் வந்தாலும் அன்றைக்கு எதுவுமே வசதி இல்லாத ஒரு காலத்தில் அந்த கோவிலை இவ்வளவு பிரமாதமாக நிர்மாணம் பண்ணியிருக்கான். அதை என்ன கண்டுபிடிக்க முடியல. அது வந்து எப்படி கட்டினா அந்த கோயிலுங்கிறத யாராலையும் ஆட்சி பண்ண முடியல. அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க அந்த ராஜராஜ சோழன் அன்றைக்கு வந்து எந்த அறிவியல் பூர்வம் இல்லை, மின்சாரம் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் அந்த மாமன்னன் அந்த தீவெட்டி விளக்கு தான் அங்கே எல்லாம் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்திருக்கு. அப்போ வாழ்ந்திருக்கிறாங்க, அப்போ பிரகாசமாக வாழ்ந்திருக்கிறாங்க, அப்படியே திறமையோடு வாழ்ந்திருக்கிறாங்க. மனோபலம், உடல் பலத்தை வச்சு அத்தனையுமே சாதிச்சிருக்காங்க. அதனால் இறைவன் இருக்கிறான், நம்புங்கள். எல்லா இறைவனும் ஒன்று தான். எந்த இறைவனும் நமக்கு வந்து பரமசிவனும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், இயேசு ஒன்று தான். அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அதனால் இறைவன் இருக்கிறான், நம்புங்கள், நல்லதே நடக்கும். நாம் வந்து என்ன பண்ணோம்னா தர்ம வழியில் நடக்கணும். நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு முக்கியமான செய்தி. அதாவது நாம் செய்கின்ற நன்மைகள் அல்லது தீமைகள் அனைத்தும் நம்ம வம்சத்தில் நமக்கு பின்னாடி உருவாகின்ற சந்தையிட்ட போய் சேரும். ஏன்னா இப்போ நமக்கு பேரன் இருக்கிறான்னா அந்த பேரன் யாருடைய ரத்தம்னா நம்முடைய ரத்தம். அதனால் நம்முடைய ரத்தம் அந்த அணுக்களை எடுத்து பார்த்தா நம்முடைய அணுக்கள் தான் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் அனைத்தும் பேரனுக்கு சேரும். நம்முடைய மனசில் ஒரு தெளிவு இருக்கணும். நம்முடைய பேரன்கள்லாம் நன்றாக இருக்கணும். சொத்தை சம்பாதிக்கிறோம், பேரனுக்காக வீடு கட்டுறோம், சொத்துக்களை சம்பாதிக்கிறோம், ஆனால் நிறைய பாவத்தை சம்பாதிக்கிறோம். சொத்து சம்பாதிக்கிறவுடைய பாவங்களை நிறைய சம்பாதிக்கிறோம். அதனால் அந்த சொத்து சேர்க்கறது தவறான வழியில் சேர்க்காம நல்ல வழியில் தர்மமான வழியில் அந்த சொத்துக்களை சேர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி நிறைய புண்ணியங்களை செய்து அந்த பேரனுடைய
இது நல்ல குலத்தில் பிறந்திருக்கான், நல்ல அறிவான குழந்தை, தாத்தா மாதிரியே இருக்கிறான் பேரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்வோம். அது நம்முடைய செயல். அதாவது தவறான பாதையில் நம்ம போயிடக்கூடாது, தவறான கருத்துகள் வேண்டாம். நமக்கு ஒரே சிந்தனை இறை வழிபாடு தான். இறை பணி செய்கின்றவர்களுக்கு மற்ற எதுவுமே தேவையில்லை. அந்த இறைப்பணியை நாம் முறையாக நாம் செய்துட்டு வந்தோமையானால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. இன்னமும் நான் ரொம்ப திண்ணமாக சொல்லுவேன். இப்போ ஒரு கோயிலில், நம்ம ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு கிராமத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிள்ளையாருக்கு அனுதினமும் பக்தியோடு அக்கறையோடு நம்மள்கிட்ட இருக்கிறத பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். காசியும் போக வேண்டாம், ராமேஸ்வரம் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். அந்த விநாயகர் பெருமானை அன்போடு நமக்கு அந்த விநாயகர் பெருமானுக்கு பணி செய்கின்ற பொழுது அத்தனை துன்பங்கள் நமக்கு விலகி நமக்கு நல்லருள் கிடைக்கும். இதை யாராவது நம்ம செய்கிறோமா அப்படின்னா செய்யறது இல்லை. ஏன்னா அந்த பணியெல்லாம் இப்போ வியாபார நிமித்தமாகிப்போம். நம்ம பணி செய்யணுங்கிற ஒரு அக்கறையோடு செய்யலை. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறோம்னா அந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது வருமானம் வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் வருமானம் வரும் என்ற நம்பிக்கையோடு அந்த கோயிலில் பணி செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியமே தவிர பணி செய்து நமக்கு வருமானம் வரலையே அப்படி ஏங்குவதை விட பணி செய்தால் நமக்கு வருமானம் கிடைக்கும். இறைவனுக்கு மகா கணபதிக்கு பூஜை பண்ணால் நமக்கு அந்த கணபதி நம்மளை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பணி செய்தமையால் பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரையும் பரிகாரம் என்பது தவறு என்று தான் சொல்லுவேன். பரிகாரம் என்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. இறைவன் இருக்கிறான், பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய ஜாதகத்தில் இறைவன் நமக்கு நம்ம ஜனனமாகின்ற பொழுது அன்னையினுடைய கருவறையிலே நமக்கு நிச்சயப்பட்டிருக்கிறார் யார் யாருக்கு எது எப்போது நடக்கும் என்று. அதை மாற்ற அமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் நடக்காது, அது இறைவன் செயல். அதனால் அன்பான நேயர்களே, நாம் நல்லதே நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கட்டும், நாமெல்லாம் நல்லபடியாக வாழணும், நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல சந்ததிகள் உருவாகணும், அந்த சந்ததிகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி முத்துமகாமாரி அம்பிகையையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.